அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், புக்கர் பிரைஸ் இஸ் அவார்டட் டு டேவிட் ஜெலாய் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. என்ன புக்குக்காக அப்படின்னா ஃபிளஷ் அப்படிங்கிற புக்குக்காக. ரெண்டுமே கரெக்ட் தான். இதுல இன்டர்நேஷனல் புக்கர் பிரைஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கு. ஓகேங்களா? இன்டர்நேஷனல் புக்கர் பிரைஸ்க்கும் வித்தியாசங்கள் இருக்கு. புக்கர் பிரைஸ்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல எழுதி யூகே ஆர் அயர்லாண்ட்ல பப்ளிஷ் பண்ணணும். சரியா? இன்டர்நேஷனல் புக்கர் பிரைஸ்னா நேட்டிவ் லாங்குவேஜ்ல எழுதலாம். தமிழ்ல எழுதலாம், இங்கிலீஷ்ல தமிழ்ல எழுதலாம், கன்னடத்துல எழுதலாம், மலையாளத்துல எழுதலாம். நேட்டிவ் லாங்குவேஜ் எழுதி இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி யூகே ஆர் அயர்லாண்ட்ல பப்ளிஷ் பண்ணணும். சரியா? இதுதான் புக்கர் பிரைஸ்க்கும் இன்டர்நேஷனல் புக்கர் பிரைஸ்க்கு இருக்கக்கூடிய வித்தியாசம். இந்த வருஷம் இன்டர்நேஷனல் புக்கர் பிரைஸ் யாருக்கு கொடுத்திருப்பாங்கன்னா பானு முஷ்தக் அப்படிங்கிறவங்களுக்கும் தீபா பாஸ்தி அப்படிங்கிறவங்களுக்கும் கொடுத்திருப்பாங்க. இந்தியாக்காரவங்க, ரெண்டு பேருமே கர்நாடகாக்காரவங்க. ஓகேவா? எதுக்காக அப்படின்னா ஹார்ட் லேம்ப் அப்படிங்கிற புக்குக்காக கொடுத்திருப்பாங்க. ஓகேவா? இது ரெண்டுத்துல ஏதாவது ஒரு கேள்வி எக்ஸாம்ல கேட்பாங்க. அதனால நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. போத் கரெக்ட் அப்படிங்கிற கரெக்ட் ஆன்சர். அடுத்தது, டிஎன்ஏ டபுள் ஹீலிக்ஸ் மாடல் வாஸ் கிவன் பை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த இரட்டை சுருள் மாதிரி அப்படின்னு தமிழ்ல சொல்லுவாங்க. அதை யாரு வழங்கி இருக்காங்க அப்படின்னா ஜேம்ஸ் வாட்சன் அவர்கள். இவரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 1928 பிறந்திருப்பாரு. 6 நவம்பர் 2025 இறந்து போயிருக்காரு. சரிங்களா? இவருக்கு இந்த டிஎன்ஏவோட மாடலை கண்டுபிடிச்சதுக்காக 1962ஆம் ஆண்டு மருத்துவத்துக்கான நோபல் பரிசு அப்படிங்கிறது இவருக்கு வழங்கப்பட்டிருக்கும். சமீபத்துல இறந்துட்டாரு. அதனால அவருடைய கண்டுபிடிப்பை பேஸ் பண்ணி நம்ம பார்க்கலாம். சரியா? அடுத்தது, விச் ஸ்டேட் செக்யூர் டாப் ரேங்க் இன் நேஷனல் வாட்டர் அவார்டு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தேசிய நீர் விருதில் முதலிடத்தை பெற்ற மாநிலம் எது அப்படின்னா மகாராஷ்டிரா. மகாராஷ்டிரா ஃபர்ஸ்ட், குஜராத் செகண்ட், ஹரியானா வந்து தேர்டு. சரியா? டாப் 3 தான் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதுல மகாராஷ்டிரா, குஜராத், ஹரியானா. சரியா? வாட்டர் அவார்ட்ல. அடுத்தது, இந்தியாஸ் ரேங்க் இன் டோட்டல் கிரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன்ஸ் அமாங் வேர்ல்ட் கண்ட்ரிஸ். உலக நாடுகளில் மொத்த பசுமை இல்ல வாயு வெளியேற்றத்தில் இந்தியாவின் இடம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ டோட்டல் கிரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா யூஎஸ் வந்து ஃபர்ஸ்ட், சைனா செகண்ட், தேர்டு தான் வந்து இந்தியா. சரியா? இந்தியா வந்து 3வது இடத்துல இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். லாஸ்டா, பிசினஸ் ரிஃபார்ம் ஆக்ஷன் பிளான் வாஸ் இன்ட்ரோடியூஸ்ட் இன் விச் இயர். வணிக சீர்திருத்த செயல் திட்டம் எந்த ஆண்டில் அறிமுகப்படுத்தப்பட்டது? இந்த பிசினஸ் ரிஃபார்ம் ஆக்ஷன் பிளான்ல தமிழ்நாடு டாப் அச்சீவரா இருக்கும். நம்ம ஓகேவா? தமிழ்நாடு என்ன கேட்டகரியில இருக்கோம்னா டாப் ஸ்டேட் அப்படிங்கிற டாப் அச்சீவர் அப்படிங்கிற கேட்டகரியில இருக்கும். இதன் மூலியமா தமிழ்நாட்டுல ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ், தொழில் முனைவதற்கு ஒரு உகந்த மாநிலமாக தமிழ்நாடு வந்து இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பிசினஸ் ரிஃபார்ம் ஆக்ஷன் பிளான் அப்படிங்கிறது 2014-15 கொண்டு வந்திருப்பாங்க. பீரியாடிக்கலா ரிவைஸ் பண்ணிக்கிட்டே வருவாங்க. ஆனா இனிஷியலா வந்தது எப்படின்னா 2014-15 வந்திருக்கும். சரியா? இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் பார்த்திருக்கோம். தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.